மீதான தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் இஸ்ரேலுக்கு மேலும் பல அமெரிக்க எரிபொருள் நிரப்பு விமானங்கள் வரவிருக்கின்றது என இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஒரு வார காலமாக அமெரிக்காவு மீதான மேற்கொண்டு வரும் தாக்குதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் மேலும் பல அமெரிக்க எரிபொருள் நிரப்பு விமானங்களை பெற இஸ்ரேல் தயாராகி வருவதாக ஒரு இஸ்ரேலிய ராணுவ அதிகாரி ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். ஒரு மாதத்திற்கு முன்பு கையெழுத்திடப்பட்ட இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்ததிலிருந்து அமெரிக்காவு மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன. இது மீண்டும் ஒரு முழுமையான போர் மூலம் சாத்தியத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்திய அமெரிக்க தாக்குதல்களில் இஸ்ரேல் பங்கேற்கவில்லை. பிராந்தியத்தில் தனது படை நிலையை சரி செய்யவும் இஸ்ரேலில் ஏற்கனவே நிலைநிறுத்தப்பட்டுள்ள வான்வழி எரிபொருள் நிரப்பு விமானங்களின் எண்ணிக்கையை கூடுதல் எரிபொருள் நிரப்பும் விமானங்களை கொண்டு பலப்படுத்தவும் அமெரிக்கா முடிவு செய்துள்ளதாக அந்த இஸ்ரேலிய அதிகாரி கூறினார். டசன் கணக்கான அமெரிக்க எரிபொருள் நிரப்பு விமானங்கள் இஸ்ரேலுக்கு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுவதாக மற்றொரு மூத்த இஸ்ரேலிய அதிகாரி தெரிவித்தார். ஜெருசலேமில் உள்ள அமெரிக்க தூதரகம் உடனடியாக கருத்து தெரிவிக்கவில்லை. பிப்ரவரி 28ஆம் தேதியன்று ஈரானுக்கு எதிரான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களுடன் மோதல் தொடங்கியதிலிருந்து அமெரிக்கா டசன் கணக்கான எரிபொருள் நிரப்பு விமானங்களை இஸ்ரேலில் நிறுத்தியுள்ளது. 3 அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்தவும் சாத்தியத்திற்கு முன்னதாக மேலும் டசன் கணக்கான எரிபொருள் நிரப்பு விமானங்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவதாக ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்ததாக ஆக்சியோஸ் வெள்ளிக்கிழமை செய்தி வெளியிட்டது. இந்த விமானங்களின் வருகையால் பென்குரியன் சர்வதேச விமான நிலையத்தில் சிவிலியன் விமான போக்குவரத்து பாதிக்கப்படுவதை தவிர்க்கும் பொருட்டு சில விமானங்கள் இஸ்ரேலிய விமான தளங்களில் நிறுத்தப்படவுள்ளதாக ராணுவ அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார்.